Welcome to dummyscientist. நான் உங்க மகேந்திரன். DS future video seriesல இந்த வீடியோல பாத்தீங்க அப்படினா food அதாவது உணவு நம்ம ஃபியூச்சர்ல எந்தெந்த மாதிரியான உணவை சாப்பிட போறோம் எப்படிலாம் வந்து நிறைய டெக்னாலஜி வச்சு புது உணவுகளை நம்மள கவர்றதுக்காக தயாரிக்க போறாங்க அப்படினு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போதைய உலக மக்கள் தொகை கிட்டத்தட்ட 760 கோடி. 2050ல இது வந்து கிட்டத்தட்ட 980 கோடியா உயரும் அப்படினு சொல்லிட்டு பல ஆராய்ச்சியாளர்கள் கணிச்சிருக்காங்க. மக்கள் தொகை அதிகரிக்க நம்ம வந்து அதிக அளவுல உணவை உற்பத்தி செய்யணும். அப்பதான் வந்து யாருக்கும் பசி பட்டினி இல்லாம நம்மளால உணவு சப்ளை பண்ண முடியும். ஸோ அதனால் நிறைய டெக்னாலஜி வச்சு அதிக அளவில் உணவை உற்பத்தி செய்யவும் புது உணவுகளை இந்த மக்களுக்கு நம்ம வந்து கொடுக்கறதுக்காகவும் உலகத்தில் பல பேர் வந்து முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. பல பேர் வந்து சக்ஸஸும் ஆயிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த வீடியோவில் ஃபியூச்சரில் எந்தெந்த மாதிரியான உணவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு 10 ஃபியூச்சர் ஃபுட்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவை பார்ப்போம். நம்பர் 10. நம்மள சில பேத்துக்கு ஏதாவது ஒரு வியாதி வருது அப்படின்னா நம்ம நிறைய உணவுகளை பெரும்பாலும் தவிர்த்துருவோம். உதாரணத்துக்கு சுகர் வருது, கொலஸ்ட்ரால் வருது, பிபி வருது அப்படின்னா நம்ம நிறைய உணவுகளை சாப்பிட மாட்டோம். அப்படி சாப்பிட்டா இந்த நோய்கள் எல்லாமே கட்டுப்பாட்டில் இருக்காது. பல பேத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நியூட்ரிஷன் குறைபாடும் இருக்கும். அதனால் அவங்களுக்கு நிறைய நோய்களும் வர செய்யும். இந்த மாதிரி வந்து நியூட்ரிஷன் குறைபாடும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த மாதிரி எல்லா வகையான மக்களும் இந்த மாதிரி நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் நிறைய உணவுகளை விரும்பி சாப்பிடணும் அப்படின்றதுக்காக வரப்போகிற உணவுகளில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நியூட்ரிஷன்ஸ் வந்து அவங்க வந்து அதிகப்படுத்தவும் செய்வாங்க. அதே மாதிரி அந்த நியூட்ரிஷனை குறைக்கவும் செய்வாங்க. இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா நானோ டெக்னாலஜி வச்சு இந்த உணவுகளோட நியூட்ரிஷனை வந்து வேறுபடுத்துவாங்க. நானோ டெக்னாலஜின்றது வந்து சின்ன பார்ட்டிகல்ஸை வச்சு நம்ம நிறைய அப்ளிகேஷன்ஸை உருவாக்குறத நானோ டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கண்ணுக்கே தெரியாமல் ரொம்பவே சின்ன சைஸ் பார்ட்டிகளை வச்சு நம்ம செய்கிறது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த உணவுகளில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நானோ பார்ட்டிகல்ஸை வச்சு விட்டமின்ஸு, மினரல்ஸு, ப்ரோட்டீன்ஸு, அதே மாதிரி ஃபேட்ஸு இது எல்லாத்தையுமே வந்து அதிகப்படுத்தவும் செய்வாங்க, குறைக்கவும் செய்வாங்க. யாருக்கெல்லாம் வந்து கம்மியாக ஃபேட் தேவைப்படுதோ அவங்களுக்கு இந்த மாதிரி கம்மியான ஃபேட் உணவுகளை தயாரிப்பாங்க. அதே மாதிரி யாருக்கெல்லாம் அதிகமான ஃபேட் தேவைப்படுது, அதிகமான ப்ரோட்டீன்ஸ் தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி உணவுகளை தயாரிக்கவும் செய்வாங்க. இதுக்கு வந்து நானோ ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த உப்பை வந்து சின்ன நானோ பார்ட்டிகல்ஸாக உருவாக்கி அதை வந்து இந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸுக்கு மேலே வந்து லைட்டாக வந்து அதை வந்து கிரேவிங் பண்ணுவாங்க. அதாவது அதை வந்து செதுக்கி அது மேலே வந்து தடவினாங்க அப்படின்னா அந்த உணவு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து நம்ம நிறைய உப்பு போட்டு சாப்பிட்டா எப்படி டேஸ்ட் கொடுக்குமோ அதே மாதிரியான டேஸ்ட் கொடுக்கும். இந்த பிபி பேஷண்ட்டுங்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா அதே மாதிரி உணவுகளை சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த டேஸ்ட் வந்து க்ளீனாக வந்து தெரியும். அவங்க வந்து கம்மி உப்பை வச்சு அவங்க டேஸ்ட்டாக உணவு சாப்பிட முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபியூச்சரில் இந்த நானோ ஃபுட்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். நம்பர் 9. பொதுவாக நம்ம ஏதாவது ரோட்டில் போயிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது அங்கே ஏதாவது ஒரு கிரில் சிக்கன் வேகுது, ரொம்பவே வாசனை அடிக்குது அப்படின்னும் போது நம்மளை பல பேத்துக்குமே எச்சி ஊறும். அதை வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பல பேத்துக்குமே தோணும். ஏன் அப்படின்னா அதோட வாசமும் அந்த உணவோட லுக்கும் வந்து நம்மளோட சென்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணும். நம்மளுக்கு வந்து சாப்பிடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை தூண்டும். இது வந்து இயற்கையாக நடக்கிற ஒரு விஷயம் தான். பட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சவுண்டு வந்து நம்மளோட டேஸ்ட் சென்ஸை மாற்றுது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதாவது நம்ம ஏதாவது ஒரு பாட்டு கேட்டுன்னு சாப்பிட்றோம், வேறு ஏதாவது மியூசிக் கேட்டுன்னு சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த உணவோட டேஸ்ட் வந்து மாறும். உதாரணத்துக்கு இந்த மாதிரி ரொம்பவே லோ ஃப்ரீக்வன்சி சவுண்டை கேட்டு நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா கசப்பு டேஸ்ட் வந்து கொஞ்சம் குறையும். அதே மாதிரி நம்ம ரொம்பவே ஹை ஃப்ரீக்வன்சி சவுண்டை கேட்டுன்னு சாப்பிட்றோம் அப்படின்னும் போது ஸ்வீட் டேஸ்ட் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியில் சொல்லியிருக்காங்க. பட் இந்த மாதிரி வந்து சவுண்ட் எப்படி நம்மளோட டேஸ்ட்டை மாற்றுது அப்படின்னா இந்த சவுண்டு கேட்டோம் அப்படின்னா நம்மளோட கவனமும் நம்மளோட கான்சன்ட்ரேஷன் எல்லாமே வந்து மாறுது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட டேஸ்ட் சென்ஸ் மாறுது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. ஸோ அப்படி வந்து ஃபியூச்சரில் நம்ம ஏதாவது ஒரு உணவை சாப்பிட்றோம் அப்படின்னா இந்த மாதிரி சவுண்டை வச்சு நம்மளோட டேஸ்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரியான மியூசிக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான ஃப்ரீக்வன்சியில் நம்ம வந்து பாட்டு கேட்டுனே இல்லைனா வேறு ஏதாவது மியூசிக் கேட்டுனே சாப்பிட்ற மாதிரியான டெக்னாலஜி எல்லாமே வரப்போகுது. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த ஃப்ரீக்வன்சி எந்தெந்த மாதிரியான டேஸ்ட்டை வந்து குறைக்குது அதிகப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு பல ஆராய்ச்சிகள் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால் ஃபியூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சானிக்கலி என்ஹான்ஸ்டு ஃபுட்டு வந்து கண்டிப்பாக வரும். நம்பர் 8. பொதுவாக நமக்கு ஏதாவது ஒரு உணவை சாப்பிடணும் அப்படின்னு தோணுதுன்னா நம்ம அம்மா கிட்ட போய் எனக்கு இட்லி செஞ்சுத்தாங்க, தோசை செஞ்சுத்தாங்க, அப்படி இல்லைனா என்ன உணவு நமக்கு பிடிக்குதோ அதை செஞ்சுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். இதுவே வந்து நம்ம அம்மா கிட்ட போய் இந்த உணவு எனக்கு வேணும், இதை வந்து பிரிண்ட் பண்ணித்தாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்க.
இது மாதிரி தான் வந்து ஃபியூச்சரில் வரப்போகுது. அதாவது ஒரு 3D பிரிண்டரை நம்ம வீட்டு கிச்சனில் வச்சுக்கிட்டு நமக்கு தேவையான உணவை தேவையான ஷேப்பில், தேவையான டிசைனில், தேவையான விட்டமின்ஸு, மினரல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தேவையான நியூட்ரிஷனில் நம்மளால் பிரிண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இது மாதிரி வந்து 3D பிரிண்டர் ஃபுட்டை பிரிண்ட் பண்ணுறதுக்கு நிறைய வந்து இப்போ வந்து உருவாக்கிட்டாங்க. பீட்சா கொண்டு பார்த்தீங்க அப்படின்னா 3D பிரிண்டரை வச்சுட்டு பிரிண்ட் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு இந்த மாதிரி 3D பிரிண்டரில் ஒரு கேஸ் மாதிரி பிரிண்ட் பண்ணிட்டு அதில் வந்து நிறைய முளப்பு கட்டுறதுக்காக விதைகளை போட்டு அது வந்து கொஞ்சம் முளப்பு கட்டி கொஞ்சம் பயிர் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அதை அப்படியே சாப்பிட்றாங்க. 3D பிரிண்டரில் வந்து ஃபுட்டை பிரிண்ட் பண்ணுற மாதிரியான டெக்னாலஜி வந்து கண்டிப்பாக ஃபியூச்சரில் வரப்போகுது. நம்பர் 7, ஃபியூச்சரில் இந்த உலகத்தில் பல பேர் வந்து பூச்சிகளை அதிகமாக சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் கணிச்சிருக்கிறாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த உலக மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 2 பில்லியன் மக்கள் வந்து ஆல்ரெடி நிறைய பூச்சிகளை சாப்பிட்றாங்க. இது வந்து கிட்டத்தட்ட 200 கோடி மக்கள். ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபியூச்சரில் இந்த மக்களோட எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும் அப்படின்றதும் இந்த ஆராய்ச்சியாளர்களோட கருத்தாக இருக்குது. ஏன் அப்படின்னா பூச்சிகளில் அதிகப்படியான சத்துக்களும் இருக்குது, அதே மாதிரி கரெக்டான விட்டமின்ஸு, ஃபேட்ஸு, ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் கூட இருக்குது. இந்த ஆடு வளர்ப்பு, மாடு வளர்ப்பு, அதுலேருந்து வர க்ரீன் ஹவுஸ் எமிஷன்ஸ் வந்து இந்த பூச்சி வளர்ப்பில் அதை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கம்மியாக இருக்கும் அப்படின்றதும் இந்த ஆராய்ச்சியாளர்களோட கருத்தாக இருக்குது. பூச்சி வளர்ப்போட இண்டஸ்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் 4 வருஷத்தில் அதில் இன்வெஸ்ட் பண்ணுற பணம் வந்து கிட்டத்தட்ட 23% வந்து அதிகரிக்கும், அந்த இண்டஸ்ட்ரியோட ரெவென்யூ அதிகரிக்கும் அப்படின்றதும் இந்த ஆராய்ச்சியாளர்களோட கருத்தாக இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபியூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெட்டுக்கிளி, அதே மாதிரி நிறைய புழு பூச்சிகளை நம்ம வந்து சாப்பிடுவோம். நம்பர் 6, ஆல்கே, அதாவது பாசிகளை ஃபியூச்சரில் நம்மள பல பேருமே சாப்பிடுவோம் அப்படின்றதும் இந்த ஆராய்ச்சிகளோட கணிப்பாக இருக்குது. ஆல்கே பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக வளரும் தன்மை உடையது. அதாவது பாசிகள் சாதாரணமாக ஒரு தாவரம் வந்து வளர்ந்து உணவு தரணும் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த ஆல்கே பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக வளரும் தன்மை இருக்கிறதாவும், அந்த ஆல்கேல நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்கிறதாவும், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கிறதாவும், நிறைய விட்டமின்ஸ், ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் இருக்கிறதாவும், இந்த ஆல்கேவை நம்ம வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம மக்களுக்கு வந்து அதிகப்படியாக வந்து சீக்கிரமாக உணவு வந்து நம்மளால் சப்ளை பண்ண முடியும் அப்படின்னும் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஆல்கே வந்து ஃபியூச்சரில் கண்டிப்பாக வந்து உணவாக வரும். அது மட்டும் இல்லாமல் சீவீட் அப்படின்ற ஒரு ஆல்கேவும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உணவாக வந்து தட்டில் வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். நம்பர் 5, ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஃபுட், அதாவது மரபணு மாற்றம் செய்யப்பட்ட உணவு. ஃபியூச்சரில் கிட்டத்தட்ட நம்ம சாப்பிட்ற உணவு எல்லாமே 100% வந்து மரபணு மாற்றம் செய்யப்பட்ட ஒரு உணவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் கணிக்கிறாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மரபணு மாற்றம் வந்து ஒரு செடி சீக்கிரம் வளர்கிறதுக்காகவும், அதில் வர காய்கறிகள், பழங்கள் எல்லாமே ரொம்பவே பெருசாக வரணும் அப்படின்றதுக்காகவும், அது வந்து பூச்சிக்கடியால் நோய் தாக்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காகவும் அதோட மரபணுவில் மாற்றம் செய்யப்பட்டு வளர்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மரபணு மாற்றம் செய்யப்பட்டு பெருசாக இந்த காய்கறிகள், பழங்கள் எல்லாம் வளர்த்தாதான் நம்ம வந்து இருக்கிற மக்கள் தொகைக்கு உணவை பற்றாக்குறை இல்லாமல் சப்ளை பண்ண முடியும் அப்படின்றதும் இந்த ஆராய்ச்சியாளர்களோட கணிப்பாக இருக்குது. இங்கெங்கேயோ பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கே வந்து இந்த மாதிரி ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஃபுட்டை நம்ம வளர்க்கக்கூடாது, அது வந்து மக்களுக்கு கெடுதல் அப்படின்னு சொல்லிட்டு சில விவசாயிகள் இந்த தாவரத்திலேருந்து வர விதைகளை மட்டுமே வச்சு இயற்கை முறையில் நாட்டு விதைகளை வச்சு வளர்த்துட்டு இருக்காங்க. பட் இது வந்து ஃபியூச்சரில் கம்ப்ளீட்டாக வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஃபுட்டாக வந்து மாறும், மரபணு மாற்றம் செய்யப்பட்ட ஒரு உணவை தான் நம்ம வந்து சாப்பிடுவோம் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நம்பர் 4, நம்மள பல பேருமே பால் குடிக்கணும் அப்படின்னா ஆட்டுப்பால் குடிப்போம், மாட்டுப்பால் குடிப்போம். பெரும்பாலானோர் பார்த்தீங்க அப்படின்னா மாட்டுப்பாலை தான் குடிக்கிறோம். ஃபியூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டகப்பால், அதாவது கேமல் மில்கை நம்மள பல பேருமே குடிப்போம் அப்படின்றதும் இந்த ஆராய்ச்சியாளர்களோட ஒரு கணிப்பாக இருக்குது. இந்த ஒட்டகப்பாலில் பார்த்தீங்கன்னா யோகர்ட் பண்ணலாம், தயிர் பண்ணலாம், அதே மாதிரி பட்டர் கூட பண்ணலாம் அப்படின்றதும் ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. அமெரிக்காவில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பால் இண்டஸ்ட்ரி, அதாவது இந்த டைரி ப்ராடக்ட் இண்டஸ்ட்ரியில் 3% இப்போதைக்கு வந்து இந்த ஒட்டகப்பாலோட பங்கு இருக்குது. அதே மாதிரி ஃபியூச்சரில் 2022க்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பங்கு வளர்ந்துட்டே போகும் அப்படின்றதும் கருத்தாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 6.8% வந்து இந்த ஒட்டகப்பாலோட இண்டஸ்ட்ரி வந்து அமெரிக்காவில் மட்டுமே வளரும் அப்படின்றதும் நம்ம நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நம்பர் 3, தண்ணி பாட்டில்கள் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக வந்து பிளாஸ்டிக்கில் தான் இப்போ வந்து வருது. இந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்னால சுற்றுச்சூழலுக்கு ஏகப்பட்ட பொல்யூஷன் உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு லண்டனில் இருக்கிற சில டிசைன் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எடிபிள் வாட்டர் பால்ஸாக உருவாக்கியிருக்கிறாங்க. அதாவது நம்ம வந்து மென்னு முழுங்குற மாதிரியான ஒரு வாட்டர் பாலை வந்து அவங்க உருவாக்கியிருக்கிறாங்க. இந்த எடிபிள் வாட்டர் பால் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்கே, அதாவது கடல் பாசிகள்லேருந்து எடுக்கப்பட்ட சோடியம் ஆல்ஜினேட் அப்படின்ற ஒரு பவுடரை வச்சுட்டு கால்சியம் குளோரைடு அப்படின்ற ஒரு கெமிக்கலில் ரெண்டுத்திலுமே வந்து வாட்டரை கலந்துட்டு இந்த சோடியம் ஆல்ஜினேட்டை அதை வந்து நம்ம எடுத்து அந்த கால்சியம் குளோரைடில் போட்டோம் அப்படின்னா இந்த வாட்டர் பால்ஸ் வந்து உருவாயிடும். அதாவது தண்ணி மட்டும் நடுவில் இருக்கும், அதை சுற்றிலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜெல்லு மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து உருவாயிடும். மேலே இருக்கிற அந்த லேயரை மட்டும் நம்ம பிரித்து எடுத்துட்டு அந்த வாட்டர் பாலை நம்ம வந்து மென்னும் சாப்பிடலாம். அந்த மேலே இருக்கிற பிளாஸ்டர் கூட பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து சீக்கிரம் மக்கும் தன்மை கொண்டதாகவும் அவங்க வந்து சொல்கிறாங்க. ஃபியூச்சரில் இந்த பிளாஸ்டிக் பொல்யூஷனை குறைக்கிறதுக்காக இந்த மாதிரியான எடிபிள் வாட்டர் பால்ஸ் வந்து வரும். நம்பர் 2,
நம்ம நான்வெஜ் சாப்பிட்றதுக்காக பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா விலங்குகள் எல்லாமே பண்ணையில் தான் வந்து அதிகபட்சமாக வளர்க்கப்படுது. மீன் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஓரளவுக்கு பண்ணையில் வளர்க்குறோம். பட் ஓரளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கடலில், ஆற்றுல, ஏரியில் இயற்கையாக இருக்கிற மீனை பிடிச்சி சாப்பிட்டுன்னு இருக்கோம். பட் ஃபியூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாப்பிட்ற மீன் எல்லாமே வந்து பொதுவாக வந்து பெரும்பாலும் ஃபார்ம்டு ஃபிஷ்ஷாக தான் இருக்கும். அதாவது பண்ணையில் வளர்க்கப்பட்ட ஒரு மீனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் கணிக்கிறாங்க. கடலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதிகமாக மீன் பிடிச்சோம் அப்படின்னா அந்த கடலில் இருக்கிற அரிய வகை மீன்கள் வந்து அழிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நிறைய பொல்யூஷன் வந்து கடலில் உருவாகுது. அதை தடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து மீனை பண்ணையில் வளர்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் எவ்வளோ வந்து பீஃப் சாப்பிட்றாங்களோ அதை கம்பேர் பண்ணும்போது மீன் வந்து அதிகப்படியாக சாப்பிட்றாங்க. ஸோ ஃபியூச்சரில் இந்த மீன் வந்து தேவைகள் அதிகமாக உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் வந்து இந்த பண்ணையில் மீன் வளர்க்கறதுக்காக இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மற்ற கடல் உயிரினங்கள் கூட வந்து நண்டு இது எல்லாமே வந்து பண்ணையில் வளர்க்கப்பட்டு தான் நம்ம வந்து ஃபியூச்சரில் சாப்பிடுவோம் அப்படின்றதும் ஒரு நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நம்பர் 1 ஒன்றாவது ரொம்பவே ஃபியூச்சரில் வரப்போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஆச்சரியமான ஃபுட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லேப் க்ரோன் மீட். அதாவது லெபார்ட்டரியில் உருவாக்கப்படுற கறி தான் இது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சாதாரணமாக வந்து நான்வெஜ் சாப்பிடணும் அப்படின்னா நம்ம கறிக்கடைக்கு போய் விலங்கை வெட்டி விலங்கோட மாமிசத்தை எடுத்துகிட்டு வந்து சமைச்சு சாப்பிடுவோம். இந்த மாதிரி விலங்கை வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து விலங்கோட செல்லை வச்சுட்டு லெபார்ட்டரியில் நிறைய செல்களை அதை டெவலப் பண்ணி அதை வந்து நம்ம கறி மாதிரி உருவாக்கலாம். கிட்டத்தட்ட இது வந்து சிந்தட்டிக் மீட் மாதிரி நம்ம உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணி சக்ஸஸ் பண்ணி இப்போதைக்கு பல ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் பார்த்திங்க அப்படின்னா இதை தயாரிச்சுன்னு இருக்காங்க. இதை வந்து நம்ம கல்ச்சர்டு மீட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைனா லேப் க்ரோன் மீட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மீட் பார்த்திங்க அப்படின்னா எப்படி பண்ணுறது, எப்படி வந்து இவங்க வந்து லெபார்ட்டரியில் உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே கிளியரான வீடியோவை பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி போய் பாருங்கள். இந்த ஃபுட்ஸ் எல்லாமே வந்து ஃபியூச்சரில் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கணிப்பு மட்டும்தான். பட் ஃபியூச்சரில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ட்ரையும் பண்ணிட்டு இருக்காங்க, தயாரிச்சுட்டும் இருக்காங்க. கண்டிப்பாக வந்து ஃபியூச்சரில் மார்க்கெட் பண்ணவும் செய்வாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு நமக்கு நல்லதை கிரியேட் பண்ணும், கெட்டதை கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஏன் அப்படின்னா ஏற்கனவே வந்த பல பேக்கெட் ஃபுட்லாம் சாப்பிட்டு நமக்கு பல நோய்கள் வருது. இதெல்லாம் வந்து எப்படி வந்து மக்களுக்கு நோயை உருவாக்குமா, நல்லதை உருவாக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பொறுத்து தான் பார்க்கணும். இப்போதைக்கு இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வீடியோஸ் ஃபியூச்சரில் என்னென்ன மாதிரியான டெக்னாலஜிஸ்லாம் வரப்போகுது, ஃபேக்ட்ஸ் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம டம்மி சயின்டிஸ்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வீடியோஸோட நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from டம்மி சயின்டிஸ்ட்.